எங்களுக்குள் எந்த உராய்வும் இல்லை, ஊழலும் இல்லை, உரசலும் இல்லை. மக்கள் தீர்ப்புக்கு பின்னால் யார் போறாங்களோ அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெறுவார்கள். மக்கள் தீர்ப்பை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் நிற்க மாட்டார்கள். இந்தியாவில் பிஜேபியோட கூட்டணி அமைக்காத ஒரே கட்சி காங்கிரஸ். எப்ப காங்கிரஸும் திமுக ஒன்றிணைகிறார்களோ அப்பொழுது மட்டும்தான் முஸ்லிம்கள் வாக்கு கிடைக்கும். இந்துக்களை இன்னைக்கு பாஜகவை நம்பல. கூட்டணி இல்லாம திமுக நின்றுச்சா? கூட்டணி இல்லாம இருந்தா திமுகவுக்கு எப்பவுமே 20-25 விழுக்காடு வாக்குகள் தான் இருக்கும். காங்கிரஸ் சேர்ந்து இருந்தனாலதான் கடந்த தேர்தலில் அந்த அளவுக்கு வாக்கு வாங்க முடிஞ்சுச்சு. மதசார்பின்மை திமுகவுடைய இதுல இருந்து போயிடும். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் SM ஹிதயதுல்லா அவர்கள். சார் வணக்கம். வாழ்த்துக்கள். வார்த்தை விளையாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் திருமாவளவனுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். அவர் இப்போதைக்கு நாங்கள் கூட்டணிக்குள்ளே போகலை, வரக்கூடிய காலங்களில் நாங்கள் போவோம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, திமுகவோட ஒரு நட்பு சக்தியாக தொடர்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய காங்கிரஸ் கமிட்டியோடைய மாநில தலைவர் வார்த்தை விளையாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன காரணம்? ரெண்டு பேருமே நல்ல நட்பு உள்ளவர்கள். அவர் சகோதரர் திருமாவளவன் அவருடைய கட்சிக்கு அவர் பேசுகிறாரு. அவர் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று சொன்னார்கள். நாங்கள் இப்பொழுது கூட்டணியில் இருப்பதனால் இந்த கூட்டணியில் தான் இருக்கோங்கிறத சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, இன்னும் நாங்கள் கூட்டணி அமைக்கலைன்னு சொல்லி சகோதரர் திருமாவளவன் சொன்னார்கள். அதுதான் உண்மை. அன்னைக்கு அதற்கான ஒரு பூர்வாங்க பேச்சு சென்னை கோவளத்தில் நடந்தது. அது ஃபேக்ட் தான். அது ரெண்டு புறத்திலும் தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதா அல்லது தவறாக மக்கள் எடுத்துக்கொண்டார்கள் சொல்ல முடியாது. எங்களுக்குள் எந்த உராய்வும் இல்லை, ஊழலும் இல்லை, உரசலும் இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மதிமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து திருமாவளவன் அவர்களுக்கும் விசிகாவிற்கும் அழுத்தம் கொடுக்குறாங்க கூட்டணிக்குள்ள வர வைக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சில்லை. மதிமுக திமுக விட்டு வெளியேறிருக்கு. இன்றைக்கு அனைத்து கட்சிகளும் திமுகவிலிருந்து கூட்டணி கட்சிகள்லாம் வெளியாக இருக்காங்க. ஒவ்வொன்றும் வெவ்வேறு கட்சிகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கும். அவர்கள் நடக்கக்கூடிய பாதை வேறாக இருக்கும். ஆனால் எங்களுக்குள்ளே உள்ள இந்த உறவு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு கோவளம் அன்னைக்கு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அந்த தாவேகாவுடைய கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம். அது இன்னும் கூட்டணி கட்சிகளுக்கு பேர் வரல, யார் யார் இருக்காங்கன்னு சொல்லலை. இருக்கிற கட்சிகள் பூரா ஒன்றிணைந்தார்கள். எல்லாருமே ஒரு சேர கைதூக்கினார்கள். அதையும் நம்ம பார்த்தோம். அதில் உங்களுக்கு அனைத்து கட்சிகளும் பார்த்தாங்க. அன்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க காலையில் கூட்டில் ஆமாம், அவங்க இதில் இடம்பெறாதனால, அமைச்சரவையில் இடம்பெறாதனால, வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறதுனால காலையில் முதல்வர் விஜய் அவர்களை போய் பார்த்துட்டு பேசிட்டு வழக்கம் போல் அவர்கள் கோரிக்கையை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. மதிமுகவும் எந்த அமைச்சரவையிலையும் இடம்பெறலை. 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணல, நாங்கள் திமுக எம்எல்ஏக்களாவே தொடர்றோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க அந்த கூட்டணியில் கலந்துக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கலந்துக்கலன்னா அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வெட்ட வெளிச்சமாக தெரியுதுல்ல. அப்படி அர்த்தம் இல்லை. மதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் மதிமுக வசம் இல்லை. அவர்கள் நம்பினார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை. அந்த உதயசூரியன் சின்னத்தை நின்றாங்க. அவங்க சொன்னதை கேட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சுருக்கணும், இவர்கள் மதிமுகவை சேர்ந்தவர்கள் அறம் தர்மம் என்று பேசினால், நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம் என்று பேசியிருந்தால், அந்த 2 எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு, நீங்கள் சூரியன் சின்னத்தில் நின்றாலும் கூட நீங்கள் மதிமுக சேர்ந்தவர்கள், உங்கள் 2 பேர்னாலும் நாங்கள் மீண்டும் ஆட்சியை பிடிக்க போக முடியாது, அதனால் நீங்கள் திரு வைகோ அவர்களும் சென்று விடுங்கள், மதிமுக சென்று விடுங்கள் சொல்லியிருக்கணும். ரைட். திரு வைகோ அவர்களும் இந்த விஷயத்தில் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துட்டார் தான் நான் நினைக்க முடியும். அதோட விட்டுட்டாரு. ஏன் விட்டுட்டாருன்னா, ஏன்னா ராஜினாமா பண்ண சொல்லி அவங்க பண்ணலை. வைகோ கையறு நிலையில் இருக்காருன்னு தானே சொல்ல முடியும். பெருந்தன்மைன்னு நம்ம அறம் அதாவது வேற கட்சியா திமுக போன்ற கட்சியா இருந்தா அவர்களை இந்நேரம் என்னென்ன சொல்ல முடியுமோ அவளும் சொல்லி முடிச்சிருப்பாங்க, அதிமுகவா இருந்தாலும். ஆனால் வைகோ அவர்கள் கூப்பிட்டாங்க, நம்பினாரு.
அந்த நம்பின அளவுக்கு அவர்களும் இல்லை, எந்த கட்சியை நம்பி சூரியன் சின்னத்தில் நின்றாங்களோ அந்த கட்சியும் இல்லை. இதுதான் உதாரணம். ஒரு விஷயத்தில் புரிஞ்சுக்கொள்ளணும், திரு வைகோ அவர்கள் மத்திய அமைச்சராக ஆகியிருக்க முடியும். அந்த அமைச்சரவையில் வேணாம் சொன்னவர். அவர் பெயரை பயன்படுத்தி அன்னைக்கு திமுகவில் 2 மந்திரி சபையில் இடம்பெற்றார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் வைகோ அவர்கள் அதை பெரிதுபடுத்தவில்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். அதை பெரிதுபடுத்தியிருந்தால் அந்த 2 பேரையும் வந்து ஏதாவது ஒரு அடாவடித்தனம் செய்திருக்க முடியும். வெட்டிட்டாரு. இல்லை, அவங்களுக்கு வந்து வைகோ அவர்களே சொல்கிறாரு என்னென்னா வெற்றி வாய்ப்பு குறைவு என்னாச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கடையநல்லூர் தொகுதியில் கிட்டத்தட்ட 45,000 இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்கு. அது பெரும்பாலும் திமுகவுக்கு போகக்கூடிய சூழல் இருக்கும்போது வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறி. அங்கே விசில் வந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. அந்த கன்சர்னை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சீர்காழி உங்களுக்கே தெரியும், அது டெல்டா பெல்ட்னாவே திமுகவோட கோட்டை அப்படின்னு. 2 பேர் ரிசைன் பண்ணாலும் அவர்கள் திரும்ப ஜெயிப்பாங்களாங்கிறது ஒரு ஐயம். அதோட 2 பேர்த்துக்கு திரும்ப சீட்டு கொடுப்பாங்களான்னு அந்த எம்எல்ஏக்களுக்கே ஒரு அச்சம் வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கூட்டணி இல்லாமல் திமுக நின்றுச்சா? இல்லை. நின்று இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு காங்கிரஸை மட்டும் கணக்கெடுத்துங்க. பாராளுமன்ற தேர்தலில் நிற்கும் போதெல்லாம் 10% காங்கிரஸ் எடுக்கும். 25 சீட்டு 28 சீட்டு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கும்? 4 விழுக்காடு 5 விழுக்காடு வாங்கும். இதுதானே உண்மை. தனியாகவே நிற்கும்போது 4 விழுக்காடு. 2014 2G பிரச்சனை வந்த பிறகும் கூட இந்தியாவே காங்கிரஸை புறந்தள்ளிய நேரத்தில் திமுகவால் அந்த பாதிப்பு ஏற்பட்ட நேரத்தில் காங்கிரஸ் எடுத்தது 4 விழுக்காடு. அப்போ வாசன் உங்களோட சொல்லி இல்லை 2014 வாசன் இல்லை 2014 உங்களோட தான். 2014 உங்களுக்கு காங்கிரஸ் தான் முக்கியம். இன்னைக்கு அந்த காங்கிரஸ் தான் எல்லாரும் மதிக்கிறாங்க. அப்போ யுனைடெட் காங்கிரஸ் அப்போ வந்து ஒரு யுனைடெட் காங்கிரஸ் இருந்தது. நான் வந்து ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்டு வரேன். ஒண்ணுமில்லாத ஒரு விஷயம். இன்னைக்கு வாசன் எத்தனை எம்எல்ஏ வச்சிருக்காரு, எத்தனை கவுன்சிலர் வச்சிருக்காரு? ஒரு கவுன்சிலராக இருக்காங்களா? காங்கிரஸ்ல எத்தனை கவுன்சிலர் இருக்காங்க? காங்கிரஸ்ல மேயர் இருக்காங்க, துணை மேயர் இருக்காங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி 4 விழுக்காடு இல்லை 5 விழுக்காடு வச்சாலும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டில் எவ்வளோ ஓட்டு வருது? 8,000 ஓட்டு காங்கிரஸுக்கு மட்டும் வருது. சரிதானா? 1 லட்சத்துக்கு மேலே திமுக ஓட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். 20 தொகுதிகளில் 5,000 ஓட்டில் வெற்றி பெற்றிருக்கார்கள் திமுக. தள்ளிங்க 8,000 ஓட்டில் 40 இடங்கள்லேருந்து வெற்றி பெற்றிருக்கார்கள் திமுக வெறும் இந்த எலெக்ஷனில். அப்போ காங்கிரஸ் மட்டும் இல்லைன்னா அவங்க 40 இடங்கள் பெற்ற முடியாது. இப்போ மதிமுகவையும் ஐயுஎம்எல்ஏயும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விசிகாவை சேர்த்தினா இந்த 8,000ங்கிறது 10,000 12,000 போகும். ஆனா நீங்க உங்களுக்கு ஒரு புள்ளிவிவரம் தெரியும், நீங்க தேர்ந்த அரசியல் இல்ல நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதனால சீட்டு நாங்க கொடுத்தோம்லாம் யாரும் சொல்ல முடியாது. அப்படி கொடுத்துருந்தா வன்னியரசுக்கு 4 கொடுத்துருக்கலாம், வேல்முருகனுக்கு 4 கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்கல? காங்கிரஸுக்கு ஏன் 3 கூட கொடுத்தாங்க? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அதனால யாரோ ரோட்ல போறவங்களுக்கு எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ கொடுக்க போறது இல்லை. இதுதான் உண்மை. அதனால கூட்டணியா இருக்கனால தான் கொடுக்க முடிச்சு. கூட்டணி இல்லாமல் இருந்தால் திமுகவுக்கு எப்போவுமே 20லேருந்து 25 விழுக்காடு வாக்குகள் தான் இருக்கும். இல்லை, நீங்கள் எப்பொழுதுமே வந்து நீண்ட ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் இருக்கிறவர். உங்களுக்கு தெரியும், இன்றைய தேதியிலே நீங்கள் பார்க்குறீங்க, இஸ்லாமியர்கள் செல்வாக்காக இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாத்துலேயுமே திமுக கைப்பற்ற இருக்கு. நீங்கள் கடையநல்லூர் எடுத்திருக்கலாம், பாபநாசம் எடுத்திருக்கலாம், நாகப்பட்டினமாக இருக்கலாம், ஏன் சிதம்பரமாக இருக்கலாம். இங்கே உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்சதுக்கு காரணம் இஸ்லாமியர்கள் ஓட்டு. சேப்பாக்கம் சைடு அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஓட்டு. இப்போ இன்றைய தேதியிலையுமே அவங்க விஜயை நம்பாமல் கிறிஸ்டியன்ஸ் பெரும்பாலும் நம்பியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. முஸ்லீம்ஸ் பெரும்பாலும் திமுக கூட்டணியே திமுகவை தானே நம்பியிருக்காங்க. நீங்கள் சொல்வது ஓரளவு உண்மை, நான் இல்லைன்னு சொல்லலை. முஸ்லீம்கள் எல்லாரும் திமுகவில் இருந்திருந்தா திமுகவுடைய பல்வேறு நிலைகளில் இன்னும் கொஞ்சம் அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க தனியாக நிற்கும் போது. அப்படி இல்லை. காங்கிரஸ் கட்சியோடு சேரும்போது ஏன் இன்னைக்கு அவங்க பதறாங்க கதறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி இல்லைன்னா மக்கள் வந்து இது பிஜேபிக்கு எதிரான காங்கிரஸ் கட்சி இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் மதசார்பின்மை திமுகவுடைய இதிலேருந்து போயிடும். காங்கிரஸ் சேர்ந்து இருந்தனால தான் கடந்த தேர்தலில் அந்த அளவுக்கு வாக்கு வாங்க முடிஞ்சிச்சு. நீங்கள் அதை ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் காங்கிரஸ் கட்சியும் பிசிகாவில் கூட முஸ்லீம்கள் நிறையா இருக்காங்க. முஸ்லீமுக்கு சீட்டு கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே மாதிரி ஐயுஎம்எல்ல முஸ்லீம்கள் இல்லாமல் அது முஸ்லீம் லீக் கட்சி இல்லை. இதெல்லாம் இணைஞ்சு தான் திமுகவுக்கு வாக்குகள் கிடைச்ச ஒழிய தனியாக திமுக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா பல இடங்களில் வந்து முஸ்லீம்கள் அதிகமாக இருக்க இடங்களில் திமுக பின்னடைவை சந்திச்சிருக்கு. சென்னை முழுக்க முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க, 25 விழுக்காடு. ஏன் பின்னடைவை சந்திச்சாங்க? நீங்கள் ஒரு தொகுதி சேப்பாக்கத்தை சொல்கிறீங்க, நான் ஏற்றுக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதனால் இந்த கூட்டு சேரும்போது தான்
அங்கே ஓட்டு வந்துடும். அப்படி இருந்திருந்தா 2014 திமுக தனியாக தான் இருந்துச்சு. வேலூர் ராம்நாடு ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? ஜெயிக்கல. மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. 25 விழுக்காடு ஓட்டை வாங்கிட்டு அந்த டைம்ல உங்களுக்கே தெரியும் கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி அப்ப இருந்தது. காங்கிரஸ் மேலேயும் சரி, இவங்க மேலேயும் சரி, திமுக மேலேயும் சரி. உங்க கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியே சொல்லியிருந்தாரு, நம்ம சேர்ந்து நின்றுருந்தா நம்ம கன்னியாகுமரி, பாண்டிச்சேரி மாதிரி தொகுதியெல்லாம் நம்ம 40ல் ஜெயிச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. உங்க வாதத்துக்கு தான் வர்றேன். நீங்க என்ன சொன்னீங்க? அனைத்து சமுதாய ஓட்டு வந்து திமுக கிடைக்கும் சொன்னீங்க. அப்ப ஜெயலலிதா மாதிரி ஒரு மாஸ் லீடர் இருந்தாங்க. இஸ்லாமியர்கள் மோடியா லேடியான்னு கேட்கும்போது அவங்களையும் சில அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓட்டு சிதறதுன்னு அர்த்தம். 2016 எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 1+1 2 தான் இருக்கணும். நீங்க மாத்தி பேசக்கூடாது. நான் என்ன சொல்ல வர்றேன், முஸ்லீம்கள் பூரா திமுக ஓட்டு போடுறாங்கன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அதுக்கு தானே வழக்கம் சொல்றேன். அப்படி நடந்திருந்தா இப்படி நடந்திருக்கும். திமுகவுடைய 25% வாக்குகளும் முஸ்லீம் கிறிஸ்தவ வாக்குகளும் சேர்ந்திருந்தா குறைஞ்சபட்சம் 5 இடங்கள் அவங்க ஜெயிப்பாங்க. கடுமையான நேரங்களில் திமுக வந்து சென்னையில் 3 தொகுதி நிச்சயமா ஜெயிப்பாங்க. ஏன் அவங்க கோட்டை விட்டாங்க? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதனால முழு முஸ்லீம் வாக்களுக்கு அல்ல, எப்ப காங்கிரஸும் திமுக ஒன்றிணைகிறார்களோ அப்பொழுது மட்டும்தான் முஸ்லீம்கள் வாக்கு கிடைக்கும். நீங்க சொல்றதுல இருந்து இதை கேட்கிறேன். காங்கிரஸ் திமுகவும் எப்பெல்லாம் ஒன்று சேர்றாங்களோ அப்போ திமுகவுக்கும் பெனிஃபிட்டாக இருந்திருக்கு, காங்கிரஸுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கு. இப்போ நீங்கள் டிவிகேக்கு போயிருக்கீங்க, திமுகவுக்கு மட்டும் அது லாஸாக இருக்கும், எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னா அது எப்படி எடுத்துக்க முடியும்? இன்னும் நாங்கள் டிவிகேக்கு போகல, தேர்தல் வந்தால் தான் போவோம். 29 நாங்கள் போகிறோன்னு தான் நீங்கள் சொல்லிட்டீங்களா? அலைன் சீல் பண்ணிட்டீங்களே. தேர்தல் முடிஞ்சிச்சா? 29 தேர்தல் பேசும்போது யோசனை பேசு. 29 தேர்தல் முடிஞ்சா முடியல. நடந்த தேர்தல் 26 தானே. 26 தேர்தல் தான் நமக்கு உண்மையை சொல்ல முடியும். நாளைக்கு 29 என்னங்கிற நாளைக்கு தான் சொல்ல முடியும். அதனால சொல்றத பார்க்கும் பொழுது ஒரு வேற ஒண்ணு கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, தேர்தல் வரல, கூட்டணி முடிவாகல, 2029 எத்தனை சீட்டுலாம் முடிவாகல, அதுக்குள்ள நீங்க இதை பத்தி பேசுறது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். பொண்ணையே பார்க்கல, பிள்ளைக்கு பேர் வைக்கிற கதையா இருக்கு. நீங்க சொல்றதுல இருந்து காங்கிரஸ் தொண்டர்கள் வேற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்களா? 29ல ஏன்னா நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம், 29 வரைக்கும் நாங்க அலைன்ஸ் கண்டினியூ பண்றோம். புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு எதுவும் நடக்கலாம், அது வேற விஷயம். நாங்க இன்னைக்கு தேவைக்கோட இருக்கோம். சமீபத்துல நடந்த 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் எதோட கூட்டணி வச்சிருக்கோ அந்த கட்சிகள் வீழ்த்தப்பட்டிருக்கு, கேரளாவை தவிர. அப்படி இருக்கும் பொழுது கேரளாவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 2016 ஜெயிச்சாரு, 21 0 ஆனிச்சு. அதன் பிறகு ஒரு எம்பி ஒரு மேயர் வந்துட்டாங்க. இப்போ ஒரு எம்எல்ஏக்கள் இருந்தவங்க 3 எம்எல்ஏக்களாக வந்துட்டாங்க. அதே மாதிரி அஸ்ஸாமில் 3வது முறையாக ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் முதல் முறையாக ஹிஸ்டாரிக்காக ஒரு வின் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்த்த ஸ்டாலின் தோத்து போயிட்டாரு. பாண்டிச்சேரியில் கூட்டணி ஜெயிச்சிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்துக்களே பாஜகவை நம்பலன்னு சொல்லிட முடியுமா? நீங்கள் லோக்சபாவில் ஜெயிச்ச ஹரியானா, மகாராஷ்டிரா மாதிரி மாநிலங்களில் கூட பாஜக கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க. 5 நிமிஷம் கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க, நான் தான் 5 நிமிஷம் பதில் சொல்லணும். என்னை 1 நிமிஷமாவது பதில் சொல்ல அனுப்பிப்பீங்களா? அதான் பேசலாம். அதான் முறை. 10 கேள்வியை கேட்டீங்க. பாராளுமன்ற கடந்த தேர்தலில் பாஜக வாங்கின பர்சன்டேஜ் ஓட்டு எவ்வளோ தெரியுமா? 35. அதுக்கு முன்னே 37, அதுக்கு முன்னே 33. இதுக்கு மேலே பாஜக இந்தியா முழுக்கும் வாங்கலை. மாநிலங்கள் தேர்தலையும் 40க்கு கீழே தான் வாங்கியிருக்காங்க. இந்தியாவில் இந்துக்கள் 40% இருக்காங்களா இல்லை 35% இருக்காங்களா? இந்துக்கள் ஏறத்தாழ 85% இருக்காங்க. 85% இந்துக்கள் தான் காங்கிரஸுக்கும் மற்ற கட்சிக்கும் வாக்களிக்கிறாங்க. அப்போ 40 விழுக்காடு 39 37 விழுக்காடு வாங்குறதுனால முழு இந்துக்கள் வாட்டு வாங்கினாங்கன்னு சொல்ல முடியாது. அது போக அவர்கள் வெற்றி பெறக்கூடிய பல இடங்கள்ல, அதுவும் வட இந்தியாவில் மட்டும்தான் தேர்தல் கமிஷன் அவங்களுக்கு உதவுது. எந்தெந்த அளவுக்கு உதவுதுன்னா, அவங்களுக்கு தேர்தல் எந்த தேதியில் வைக்கலாம், எத்தனை கட்டமாக வைக்கலாம், எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவலாம் என்பதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. அதனால் இது நாளுக்கு நாள் முதல் தேர்தல், 2வது தேர்தல், 3வது தேர்தல் அவங்க வந்து பின்னடைவு. இன்னைக்கு அவங்க சிறுபான்மை அரசு தான். அதனால கோவாவில் இருந்து மேகாலயா, மணிப்பூர், பல ஊர்கள் நடந்தது என்னன்னா, ஒரு சீட்டு தான் இருந்தாங்க திரிபுராவில். ஆனால் ஆட்சியை பிடிச்சாங்க. எப்படி பிடிச்சாங்க? அவங்களுக்கு வரக்கூடிய தேர்தல் நிதி பணம் வந்து பல்வேறு வகையில் அவங்க மோசடி பண்ணுறாங்கன்னு ஏற்கனவே மோசடி பிரச்சனை இருக்குது. பணத்தை வைத்து கொண்டு அவர்கள் விலைக்கு வாங்குகிறார்கள் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் எங்கேயுமே அவங்க வெற்றி பெறல. இன்றைக்கி அவங்க ஆட்சி ஆளக்கூடிய 7 மாநிலங்களில் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், வெற்றி பெற்றது
அல்லது அதிகமான இடங்களை பெற்றது காங்கிரஸ் கட்சியோ அந்த மாநில கட்சிகளோ. ஆனால் நடந்தது என்னன்னு சொன்னால், இவங்க போய் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி வந்தாங்க. சில இடங்கள்ல மத்திய பிரதேசத்துலேயும் உங்களுக்கு நடந்தது தெரியும், கர்நாடகத்தில் நல்லா தெரியும், மகாராஷ்டிரா தெரியும். என்ன நடந்துச்சுன்னா எல்லாமே தேர்தல் ஜனநாயகத்துக்கு எதிரானது. பெரிய தம்பி கேளுங்க தம்பி, என்ன நீங்க 5 நிமிஷம் பேசும்போது நான் 2 நிமிஷம் பேச வேணாமா? அதுதான் முறை இருக்கணும். அதனால நான் முடிக்க போறேன், நீங்க என்னை கேளுங்க. உங்களை கேள்வி தான் அதிகமாக எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட இருந்து. நான் அதிகம் எதிர்பார்க்குறேன், அப்போ தான் நான் பதில் சொல்ல முடியும். அப்போ பாஜகவுக்கு முழுமையான இந்துக்கள் வாக்குங்கிறது தப்பு. பாஜக முழுமையான வெற்றி பெற்றது தப்பு. 3000க்கு அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கள்ட்ட இருக்கிறது 1600 தான். மீதி காங்கிரஸும் மற்ற கட்சிகள் இருக்கு. அதனால பாஜக என்பது ஒரு மாயை. இப்போ நான் கேள்வி கேட்டலாமாங்கய்யா? நல்லா கேள்வி. 2023 இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவானுச்சு. அப்போ உங்களோட 3-4 முதலமைச்சர்கள் இருந்தாங்க. மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், நிதிஷ்குமார், எம்கே ஸ்டாலின், பினராயி விஜயன், ஏறக்குறைய 5 முதலமைச்சர்கள் இருந்தாங்க. உங்ககிட்டேருந்து தப்பிச்சு போனதா திமுக தரப்புலேருந்து இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. உங்ககிட்டேருந்து தப்பிச்சு போன நிதிஷ்குமார் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக கண்டினியூ ஆகுறாரு. உங்கள் கூட்டணியே வேண்டாம், சங்காத்தமே வேண்டாம்னு சொல்லி 2024 நான் மோடியோட போகிறேன்னு சொன்ன சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் ஆகிட்டாரு. உங்கள் கூடவே இருந்த முதலமைச்சர்கள் எல்லாருமே தோற்று போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. காங்கிரஸ் உறவாடி கெடுக்குது. அதே மாதிரி 2029 சரி 31 சரி விஜய் இப்படி உறவாடி கெடுக்க போகுது, விஜய் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, விமர்சனங்களை. இதை நான் இப்படி சொல்கிறேன், இந்தியா கூட்டணி உருவான பிறகு 49-50 இடங்கள்ல இருந்த காங்கிரஸ் 99 இடம் 100 இடம் போயிருக்கு பாராளுமன்றத்தில். இந்தியா கூட்டணி உருவான பிறகு இன்றைக்கு கேரளா உள்பட கர்நாடகா உள்பட கூடுதல் இடங்களில், ஏன் ஜார்க்கண்டில் வந்து கூட்டணி ஆட்சி. இப்போ நாங்கள் 2-3 மாநிலங்களில் கூட வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வச்சு. ஜார்க்கண்டில் நீங்கள் தானே முதலமைச்சராக இருந்தீங்க? இல்லை, ஹேமந்த் சோரன் தானே அப்போ முதலமைச்சராக இருந்தார். காங்கிரஸ் இல்ல நீங்க சொல்றது வந்து ஜார்க்கண்ட்ல நாங்க ஆட்சியை பிடிச்சிருக்கோம்னா இல்ல 2020 ஹேமந்த் சோரன் ஆட்சின்னு சொல்ல வரேன். இப்போ நாங்க கூடுதல் இடத்துல நாங்க ஆட்சி ஆள்றோம். நீங்க கேட்ட கேள்வி வந்து இந்தியா கூட்டணி நாங்க ஆள்றோம். இப்போ நீங்க இன்னொன்று சொல்றீங்க ஆட்சியை இழந்திருக்காங்கன்னு சொல்லி. இது அந்தந்த மாநில கட்சிகள் ஆட்சிக்கு வரும், ஆட்சிக்கு போகும். 2021க்கு முன்னால திமுக ஆட்சியில் இருந்துச்சா? இல்லை இல்லையா? அதனால மம்தா பானர்ஜி போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா, மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியில் பேருக்கு இருந்தாங்களே ஒழிய, இப்பதான் வந்திருக்காங்களே ஒழிய, அவங்க அந்த ஊர்ல கம்யூனிஸ்டையும் எதிர்த்தாங்க, காங்கிரஸையும் எதிர்த்தாங்க. காங்கிரஸோட கூட்டணி வைக்கும்போது அவங்க கொஞ்சம் கூடுதல் இடம் எடுத்தாங்க. பாஜகவோடய அவங்க கூட்டணியில் இருந்தவங்க மறந்துடாதீங்க. யாரு? காங்கிரஸை விட்டு விலகினவுடனே பிஜேபியில இருந்து ஒரு கட்சி. அதனால தான் நான் சொல்ல வர்றேன். ஆக அப்படிப்பட்ட கட்சிகள், பிஜேபியோட உடன்பாடு வச்சிருந்த கட்சி என்னென்ன கட்சி? மாயாவதி, காஷ்மீரில் மெஹபூபா முஃப்தி, அதே மாதிரி வந்து நம்ம பஞ்சாபில் வந்து அகாலிதள், சிவசேனா மகாராஷ்டிராவில் நிதிஷ்குமார், அதே மாதிரி இங்கே வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் அஸ்ஸாம் கன பரிஷத்து, அப்படி பல கட்சிகள் யாரெல்லாம் பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தார்களோ அவர்களெல்லாம் அதற்கு பிறகும் தோற்கிறார்கள். பிறகு நீண்ட நாளுக்கு பிறகு காங்கிரஸோட இருந்துட்டு வெளில போகும்போதும் தோற்கிறார்கள். அதனால அந்தந்த மாநிலத்தில் தோற்பதற்கும் காங்கிரஸுக்கு சம்பந்தம் இல்லை. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் 2 மடங்கு பாராளுமன்ற இடத்தை பிடித்திருக்கிறது. கூடுதலாக 2 மாநிலங்களில் ஆட்சி புரியுது. இப்ப கேளுங்க, 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நீங்க அந்த 99 சீட்டுனே வந்தீங்க. இன்னொன்னு மைனாரிட்டி பாஜக அரசுன்னு சொல்றீங்க. 84க்கு அப்புறம் பெரும்பான்மையா வந்து 2 அரசாங்கம் வந்து மோடியோட அரசாங்கம், 14லையும் 19லையும். அப்படி இருக்கும்போது 3வது முறையாக அவங்க ஆட்சியை தக்க வச்சிருக்காங்கன்னு நம்ம பாக்குறதா, இல்ல மைனாரிட்டி அரசுன்னு நம்ம பாக்குறதா? இந்த விஷயத்தை தான் காங்கிரஸ் புரிஞ்சுக்காம 15 வருஷமா எதிர்கட்சியாவே இருக்குமோ? ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு மேல நீங்க எதிர்கட்சியாவே இருந்தது இல்ல கடந்த காலங்கள்ல. இதுதான் முதல் முறையாக. நீங்க சொல்லிதான் எனக்கு இந்த 3 தடவை மோடி இருந்தது தெரியுமா? அதுக்கு முன்னே நான் பேசிட்டேன்ல, 3 தடவை அவங்க எடுத்த வாக்கு சொல்லும் போதே எனக்கு தெரியாதா? இல்ல நீங்க 99 வந்து சாதனையா பேசுறீங்கல்ல, அப்ப இந்த கேள்வியை கேட்டு சொல்றது. உங்க சொல்றது என்னன்னா, இப்பதான் நம்ம நியாயமான ஒரு ஆர்குமெண்டா இருக்கும். உங்களுக்கும் உங்க குற்றத்தை நீங்களும் செய்யும், என் குற்றத்தை நானும் ஒத்துக்கணும், குறைகளை. அதனால முதல்ல பேசினா தான் உங்களுக்கு மக்களுக்கு புரியும். ஏன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, ஏதோ இவருக்கு வந்து 3வது தடவை மோடி ஆட்சியில் இருக்க தெரியாது போல இருக்குன்னு கேள்வி கேட்க நினைப்பாங்க. அதை தான் உங்களுக்கு விளக்கமா சொன்னேன். 2 முறை அவங்க வந்து 37 எடுத்தவங்க இன்னைக்கு ஏன் அவங்க இடத்துல குறைஞ்சாங்க? 300லேருந்து 400 போறோம்னு சொன்னவங்க தேர்தல் கமிஷன் உதவியோட ஏன் அந்த உதவி இருந்து அவங்க 240க்கு வந்தாங்கிறத நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு விளக்கமா சொன்ன பிறகு நீங்க வந்து இதுதான் தேர்தலில் ஆட்சியில் இருக்கிறது இல்லாதும்
மாற்று வரத்தான் செய்யும். காங்கிரஸ் பல நேரங்கள் ஆட்சி இழந்திருக்கு, ஆட்சியில் பல நேரங்கள் இருந்திருக்கு. அதனால் ஒரு ஆட்சி என்பது மக்களுடைய தீர்ப்பு. மக்கள் நாளைக்கு நினச்சா யாரையும் மாற்றிடுவாங்க. திமுக எளிதில் வெற்றி பெறுந்தால் நீங்கள் நான் கூட நினச்சேன். நான் கூட கடைசி வரை திமுக தானே 200 இடம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் மக்கள் தீர்ப்பு வேற யாருந்துச்சு இல்லையா? மக்கள் தீர்ப்புக்கு பின்னால் யார் போகிறாங்களோ அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெறுவார்கள். மக்கள் தீர்ப்பை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் நிற்க மாட்டார்கள். இதுதான் அது மம்தாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். மம்தாவுடைய இது வந்து உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து அவங்களுக்கு பின்னடைவு தான் வந்துச்சு. தன் கட்சியவே தான் வச்சுக்க முடியல. திமுகவை தன் கட்சியை வச்சிருக்கு, அடுத்த கட்சி எம்எல்ஏ 2 கட்சியை சேர்த்து வச்சுக்கிச்சு. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்கள் புரிந்து கொள்ளணும், வெற்றி தோல்வி என்பது திமுக இன்னைக்கு தோத்துருக்கலாம், நாளைக்கு வெல்லலாம், அது வேற விஷயம். அதுக்கு என்ன செய்யணும்னா அவங்க எதிர்கட்சியாக செயல்படணும். எதிரி கட்சியாக நினச்சி செயல்படக்கூடாது. எதிர்கட்சியாக இன்றைக்கி மக்களுக்காக 100 நாள் வேலை திட்டமா மக்களுக்காக நின்று போராடணும். எந்தெந்த பிரச்சனை இருக்கோ போராடணும். இன்றைக்கி ஒரு புதிய அரசு வந்திருக்கு. இந்த புதிய அரசு ஊழல் ஒழிப்பை மெயினாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அதாவது லஞ்சம் தவிர நெஞ்சம் நிவருங்கிட்டு காங்கிரஸ் சொல்லக்கூடிய, ஏற்கனவே திரு சகாயம் சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்ததுனால இன்றைக்கி என்னென்ன நடந்திருக்கு, பல்வேறு வகையில் ஊழல் ஒழிஞ்சிட்டு இருக்கு. அதாவது கல்வித்துறையில் வந்து புதுப்பித்தலுக்கு பள்ளிக்கூடங்கள், அதே மாதிரி வந்து அதை புதுசாக கொடுக்கறதுக்கு எந்த பணமும் இல்லைன்னு சொல்கிறது அந்த சங்கமே ஏற்றிருக்கு. ஆர்டிஓ ஆஃபீஸில் அதே மாதிரி இன்னைக்கு நான் போயிட்டு வந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸில் இன்றைக்கி அதெல்லாம் லஞ்சம், அது பேச்சே வேணாம், நீங்கள் இருக்கிறத கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு ஒவ்வொரு துறையிலும் கான்ட்ராக்டில் வந்து 30% எங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், 40% கொடுத்தோம், இப்போ நீங்கள் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து அதை பற்றி அந்த காசை நாங்கள் குறைச்சி மக்களுக்கு நாங்கள் செலவு பண்ணுறோம் சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலும் வந்து ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு சொன்னால், இந்த மாற்றம் என்பது 50 வருஷமாக இல்லை. அண்ணா ஆட்சிக்கு பிறகு வேலை வாய்ந்த மாமா, வீடு வாங்கலாமா, மதியழக மாமா, மாடி வாங்கலாமாலாம் கேட்ட அந்த காலத்தில் ஊழல் துவங்கிருச்சு. அதிமுகவும் திமுகவும் அதில் சளைக்கலை. ஊழல் கட்சிகள் தானே ரெண்டுமே, சந்தேகம் இல்லாமல். அதில் என்ன கட்சி யாரை நம்ம ஆதரிக்கணும் தெரியுமா? நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பொதுமக்கள் யாரை ஆதரிக்காங்க தெரியுமா? நண்பர் வளமுடிஞ்சான் சொல்லுவார், வளமுடிஞ்சான் சொல்லுவார், அரசியல்வாதிகள் 2 வகை, ஒன்று மோசமானவர்கள், இன்னொன்று மிக மோசமானவர்கள். மக்கள் பார்க்குறாங்க, அதிமுக மிக மோசமாக இருந்தால் திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க, திமுக மோசமாக இருந்தால் இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. ஆனால் 3வது ஒரு வகை இருக்காங்க, காமராஜர் பின்பற்றக்கூடிய, கக்கனை பின்பற்றக்கூடிய ஒரு 5 விழுக்காடு இருக்காங்க. அவர்கள் வந்து லஞ்சத்தை எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு லஞ்சத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளராக இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு என்பதை நாம் மாற்று கருத்து சொல்ல முடியாது. லஞ்சம்னா எல்லாமே லஞ்சம் தானே சார், எல்லாமே லஞ்சம் தானே. ஏன்னா கட்சி நிர்வாகிகள் போய் காசு கேட்கறாங்க, கம்ப்ளைண்ட் வருது. அரசு வகையில யார் இப்ப இந்த எம்எல்ஏக்களை வாங்குறதெல்லாம் அண்டை இந்த கேள்வியை மட்டும் கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் சொல்றீங்க. 3 கேள்வி 6 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்கிறது ஊழல்ல வராது. அதே மாதிரி வருமான வரி ஏய்ப்புங்கிற ஒரு புகார் இருக்கு, இதெல்லாம் ஊழல்லே வராதோ? என்ன கேட்கறதான் கேட்டு இல்லை, அவ்வளோதான், நீங்கள் சொல்லுங்கள். நான் தெளிவாக சொல்கிறேன். மக்களுக்கும் அரசுக்கும் உள்ள இடத்துல ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் பாதிப்பு உள்ளாகிற அளவுக்கு அதிகாரிகள் வாங்கக்கூடியதுக்கு பேர் லஞ்சம். சரிதானா? தனி மனிதன் தவறு செய்வது தனி மனிதன் தவறு, அது லஞ்சம் இல்லை. அது நீங்களாக இருந்தாலும் வருமான வரியில் நீங்கள் செய்வீங்க. அதே மாதிரி நம்முடைய இந்த வரி இருக்குல்ல, வியாபார வரி இல்லை எதில். அதனால் லஞ்சம் என்பது எதை ஒழிக்க முடியும்னா ஒரு ஆட்சியை தான் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்யணும்? வாங்கக்கூடாது. பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் வெறும் 300 ரூபா லஞ்சம் வாங்கினார் ஒருத்தர். 300 ரூபா லஞ்சம் வாங்கின தாசில்தாரை கைது பண்ணி கொண்டு போனாங்க. ஆனால் கடந்த 50 ஆண்டுகளாக அந்த மாதிரி நிலைமை இல்லை. அதனால லஞ்சம் தலைவிரித்தாடுது. இன்னைக்கு பலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரிக்கிறதுக்காண்டி லஞ்சத்தையே ஆதரிச்சிடுறாங்க. இதைத்தான் நம்ம தவறுன்னு சொல்கிறோம். லஞ்சம் என்பது நிச்சயமாக அதன் மூலமாக மக்களுக்கு மிகப்பெரிய அழிவு ஏற்படுது. அதை தடுக்கக்கூடிய முயற்சியை அவர் செய்கிறார். செஞ்சு முடிச்சுட்டாருன்னு நான் சொல்ல முடியாது. செய்வதற்குள்ள முயற்சியை இவங்க எடுக்கிறாங்க. அது எந்த இதாக இருந்தாலும் ஆன்லைன் தாங்க. ஆலயத்தில் திருச்செந்தூர் கோயிலில் 4000 அமைச்சர்கிட்டே லஞ்சம் வாங்குறாங்க. அதை தடுக்கணும்னு சொல்லி இப்போ ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க. பத்திரப்பதிவு ஆன்லைன், வருவாய்த்துறை பட்டாவுக்கு நீ காசு கொடுக்க வேணாம், நீ வீட்டில் இருந்தே எல்லாம் பண்ணிக்கிறலாம். அதாவது 15 நாளில் நீங்கள் பத்திரப்பதிவு போட்ட 15ஆவது நாளில் உங்களுக்கு உங்கள் பட்டா உங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு சூழலை புதிய சூழல் உருவாகும் போது இதை மக்கள் வரவேற்கணுமா வரவேற்கக்கூடாதா?
அரசியல் கட்சிகள் என்ன சொல்ல வரவேற்கணும். நாளைக்கு எது வேணா நடக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அதுல பல பொருள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாங்க ஐயா. இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.